Hi friends, welcome back to my channel சமையல் வித் அனு. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான வெண்டைக்காய் பொரியல் தாங்க பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வளவளப்பு இல்லாம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. எல்லாருக்குமே வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதில் உள்ள வளவளப்பு தன்மையாலேயே நம்ம அதை செய்யறத நிறைய அவாய்ட் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வளவளப்பே இல்லாம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு ஈஸியா கத்துக்கலாங்க. ஒரு வாணல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாங்க. உளுந்து லைட்டாக செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி சேர்க்கறதுனால வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விடலாங்க. வெண்டைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு இது சரியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, இப்போவே அதில் உள்ள வளவளப்பு எல்லாமே போயிடுச்சுங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை. மூடி வச்சு வேக வைக்கிறதுலையே நல்லா வெண்டைக்காய் வெந்துருங்க. தண்ணியே சேர்க்க தேவையில்ல. திரும்பவும் இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இப்போ திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. அதில் உள்ள வளவளப்பு தன்மை சுத்தமாக போயிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தண்ணி ஊற்றாமல் தக்காளி சேர்த்து நம்ம செஞ்சோம்னாலே அதில் உள்ள வளவளப்பு தன்மை நீங்கிடும். நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக சாப்பிடவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.